துளி கூட நெய் சுகர் சேர்க்காமல் சட்டுன்னு ஒரு ஈஸியான கோதுமை அல்வா ரெசிபி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் அரை கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கங்க. ஊற்றி அது கூடவே 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. வறுபட பார்த்து இன்னொரு அடுப்பில் சாஸ் பேனில் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. இப்போ மாவு நல்லா வறுபட்டு செவந்து வாசம் வருது, லைட்டாக கலர் மாதிரி. இப்போ இதோட கொதிக்க வச்ச வெள்ளைக்கரசில் ஊற்றி நல்லா கலந்திங்கன்னா அந்த வெள்ளைக்கரசிலே வெந்து நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு வரும். இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி ஒரு நெய் தடவை பவுலுக்கு மாற்றிக்கங்க. அதில் பாதாம் முந்திரியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மாற்றி ஈவனாக சமன்படுத்தி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை பிளேட்டில் மாற்றி திருப்பி தட்டினீங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். இது மாதிரி பிளேட்டில் மாற்றி திருப்பி தட்டிட்டு இதை வேணுன்ற சைஸுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சுவையான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி